சாப்பாடு எல்லாமே பார்த்தீங்கன்னா, நியூட்ரிஷன் எல்லாமே சும்மா வந்துட்டு ரொம்ப கம்மி அமௌண்ட்டில ஒரு மாத்திரையாவோ, சத்து பொருளாவோ அத போட்டுக்கிட்டு அவங்க வாழ்ற மாரி இருக்கு. அப்போ அவங்களோட டைஜஸ்டிவ் சிஸ்டம், அதாவது குடல் செரிமானம் சிஸ்டம் எந்த அளவுக்கு டவுனா போகுதுன்னு பாருங்க. அப்போ வந்து அந்த மாரி வந்து இத்தனை வருஷங்கள் அவங்க அப்படி இத்தனை மாசங்கள் அப்படி இருந்துட்டு, திடீர்னு இங்க எர்த்துக்கு அவங்க கால் எடுத்து வைக்கும்போது, அவங்க காலே வராது சார். புரியுதுங்களா? ஏன்னா அவங்க இத்தனை நாள் மிதந்து இருந்துட்டு, திடீர்னு நீ நடக்கும்போது அவங்களால டக்குன்னு நடக்க முடியாது. அப்போ அந்த கால் வந்து வராது. இப்படின்னு சொல்லிட்டு தள்ளும். ஸோ அது மாதிரி ஒரு காம்ப்ளிகேஷன் தனியாக பேசலாம். 2வது இப்போ 10 நாள் அப்படி இருந்துட்டு திடீர்னு இன்னைக்கு வந்து அவங்க வந்து பீஸாவோ பர்கரோ எடுத்து, ஏன்னா அவங்க அமெரிக்கன் அந்த சைடு, அப்போ அவங்க அதை மாதிரி தான் சாப்பிடணும். சாப்பிடும்போது அவங்க ஒத்துக்காது சார். உடனே வாமிட்டு, லூஸ் மோஷன், அந்த வயிறுன்றது செட் ஆகாது. ஓகேங்களா? அது அந்த சேலஞ்ச் நம்மளுக்கு இருக்குது. இந்நேரத்துக்கு அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூரிய ஒளியே படலை. சூரிய ஒளி தான் விட்டமின் டிக்கு மெயின். அதே மாதிரி சாப்பாட்டில் இருக்கிற பால், அதுதான் கால்சியம் விட்டமின் டிக்கு மெயின். இப்போ அந்த மாதிரி சூரிய ஒளியே படாமல், கால்சியம் பொருளை எதுவும் சாப்பிடாம, விட்டமின் டி பொருள் எதுவுமே சாப்பிடாம, அப்போ அவங்களோட எலும்பு என்ன நிலைமையில் இருக்கும்? அப்போ எலும்பு டோட்டலாக மினரல் லாஸ் ஆகிருக்கும். அவங்க உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக ப்ரோனில் இருக்கிற ப்ரோட்டீனு, கால்சியம், விட்டமின் டி மொத்தத்தையும் சுரண்டி அவங்க உடம்பு போயிருக்கும். அப்போ அவங்க போன்ஸ்லாம் இன்னும் பயங்கர வீக்காக இருக்கும். அப்போ வந்து போன் பெயின், போன் ஸ்கேன் இதெல்லாம் வேறு எடுக்க வேண்டியது இருக்குது.